வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்க ஹோஸ்ட் ஸ்குவிட் கேம் சீசன் 2 எப்படா வரும்னு சொல்லி எல்லாமே காத்துட்டு இருந்தீங்களா? இப்போதைக்கு ஃபைனலாக அஃபிஷியல் ரிலீஸ் டேட் பற்றி நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. December 26 இப்போதைக்கு ஸ்குவிட் கேம் சீசன் 2 வரப்போகுது. அண்ட் அதை தொடர்ந்து 2025 அடுத்த வருஷம் ஸ்குவிட் கேம் சீசன் 3 அண்ட் பாசிபிளி அதான் ஃபைனல் சீசனுங்கிற மாதிரியும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி பண்ண மாட்டாங்களே, அட்லீஸ்ட் சீசன் 5 வரைக்குமாச்சும் இழுப்பாங்க. இவனுங்க சீசன் 3 முடிக்கிறாங்கன்னு ஒரு டவுட் வரதா செய்யுது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி சுத்தமாக ஐடியா இல்லை. மேபி லைக் இந்த கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எங்கிட்ட கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட கொடுத்துக்கலாம். பட் நெட்ஃப்ளிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஸ்பின் ஆஃப் கொடுக்க தான் போகிறாங்க. பட் ஒரிஜினல் த ஸ்குவிட் கேம்ங்கிறது சீசன் 3 2025 முடிய போகுது. விச் இஸ் ரியலி குட் திங். ஒரு குட்டி காம்பாக்டான ஸ்டோரியாக தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்க்குறாங்க போல. நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு சீசன் 2 ஒரு குட்டி டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. பேக்ரவுண்டில் சில பிக்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன சொல்ல வந்திருக்காங்க அண்ட் ஸ்குவிட் கேம் சீசன் 2 என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத மொத்தமாக அட்மிட் பண்ணிடுவோம். ஸ்குவிட் கேம் சீசன் 2 வரப்போகிற ஒரு குட்டி கேமை தான் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எல்லா அத்லீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ்க்கு ரெடி ஆகிற மாதிரியும் அடுத்த ஷாட்லேயே அந்த அத்லீட்ஸை தாண்டி நம்ம ஆளுங்க பச்சை சட்டை இங்கே பார்த்தீங்கன்னா ஓடுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மெயின் அத்லீட்ஸ் பங்கேற்கக்கூடிய ஒரு ட்ராக்ல இப்போதைக்கு நம்ம ஆளுங்க ஓடிட்டு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஆப்வியஸாக இப்போதைக்கு நடக்கிற அந்த ஒலிம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா அவங்க சட்டையர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஒலிம்பிக்கில் இந்த ரன்னிங் ரேஸுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஈவெண்ட்டில். ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த பக்கம் ஸ்குவிட் கேம்லேயுமே ஒரு கேமை உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸாக ஸ்குவிட் கேமோட ரூல்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருக்கணும். ஸ்குவிட் கேம் சீசன் 1 ஃபர்ஸ்ட் கேம் ரெட் லைட் கிரீன் லைட் மாதிரி இது பாசிபிளி லைக் யார் கடைசியாக வராங்களோ அவங்கள போட்டு தள்ளுற மாதிரி ஒரு கேமாக இருக்கலாம். ஏன்னா இங்கேயுமே அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. அந்த பொம்மை மற்றவங்க எல்லாருமே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரன்னிங் ரேஸில் கடைசியாக வரவங்க போட்டு தள்ளப்படலாம். அப்படி இல்லைனா மேபி லைக் இது ஒரு எண்டூரன்ஸ் ரேஸாக இருக்கலாம். சாகுற வரைக்கும் அந்த ட்ராக்கை சுற்றி ஓடணுங்கிற மாதிரி கூட கதை எழுதப்படலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ரன்னிங் ரேஸுங்கிறது பாசிபிள் இந்த கேமோட ஒரு முக்கிய அங்கமாக இருக்கணும். அண்ட் பேக்ரவுண்டில் நீங்கள் பாருங்கள், ஆடியன்ஸ் யாருமே இல்லை. எல்லாருமே ஆக்சுவலாக சவுப்பு சட்டை தான் ஃபுல் அஃபிஷியல்ஸாக தான் பார்த்தீங்கன்னா சூழப்பட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இது பாசிபிளி ஸ்குவிட் கேமோட ஒரு கேமாக இருக்கணும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஒலிம்பிக்கை சட்டையர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஆடாக ஒரு ப்ரோமோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லா ஈவெண்ட்டையுமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது ஃப்ரெண்ட் மேன் தான். ஸோ ஃப்ரெண்ட் மேனை சுற்றி அந்த அஃபிஷியல்ஸ் நிற்க ஃப்ரெண்ட் மேன் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. 3 வருஷம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறோம், நீங்கள் திரும்ப அந்த கேம் விளையாட தயாரா அப்படிங்கிற வந்து கேட்குறாங்க. ஸோ இது நம்மளை பார்த்து கேட்குறா, ஆடியன்ஸ் பார்த்து ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி கேட்குறாரா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாசிபிளி லைக் பிளேயர்ஸ் யாராவது பார்த்து கேட்குறாரான்னு தெரியல. பட் போன ஸ்குவிட் கேமுக்கும் இந்த ஸ்குவிட் கேமுக்கும் ஆல்மோஸ்ட் லைக் 3 இயர்ஸ் கேப் இருக்க மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போன ஸ்குவிட் கேமோட எண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிளேயரே 1 வருஷம் கழிச்சு தான் அந்த இல் நம்ம மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்திலே 1 வருஷம் ஓடி இருக்கு. அதை தொடர்ந்து 2 வருஷமாக பாசிபிளி இந்த பக்கம் நம்ம ஜெய்ஹன் ஸ்குவிட் கேமுக்குள்ள எப்படி போகிறதுங்கிற ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்க போராடிட்டு இருந்திருக்கலாம். பட் எப்படியோ இப்போதைக்கு அவருமே ஃபைனலாக ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அதுக்கான ஒரு பிக்சருமே பற்றி நான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ போன கேமில் கொடுக்கப்பட்ட அதே 456 நம்பர் தான் இப்போதைக்கு இவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சேம் நம்பரில் நம்ம ஜெய்ஹன் திரும்பவும் இந்த ஸ்குவிட் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதனால தான் நீ திரும்பவும் ப்ளே பண்ண வரியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் மேன் கேட்குறாரு நம்புறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஸ்குவிட் கேமில் ஜெயிக்கிறவங்க அப்படியே கண்ணை மட்டும் ஓடிடுவாங்க, தோக்குறவங்க செத்து போயிடுவாங்க. ஜெயிக்கிறவங்க இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆனதே கிடையாது நம்ம ஜெய்ஹனை தவிர்த்து. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட் மேன் ஜெய்ஹனை பார்த்து நீ திரும்பவும் விளையாட வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு போல. அண்ட் ஜெய்ஹன் இந்த முறை ஸ்குவிட் கேமே மொத்தமாக முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. த ரியல் கேம் பிகின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பனிங் டைட்டில் கார்டே போட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஜீஹன் இப்போதைக்கு இந்த ஸ்குவிட் கேமோட மொத்த கான்செப்டுமே அழிக்க தான் ட்ரை பண்ண போறாரு நம்புறேன். இந்த ஸ்குவிட் கேமோட கண்ட்ரோலே ஜீஹன் கிட்ட தான் இருக்கு. இல்லைன்னு சாகும்போது இந்த மொத்த கண்ட்ரோலுமே ஆக்சுவலாக ஜீஹன் கிட்ட கொடுத்து தான் போயிருப்பாரு. பட் கண்ட்ரோல் மட்டும் இருந்து பத்தாதுல. ஸோ உள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரி இந்த ஸ்குவிட் கேம் மற்ற நாடுகளில் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணப்படுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த சீசன் 2 அழகாகவே காமிக்கலாம். இது மொத்தத்தையும் அழிக்கிறது தான் ஜீஹனோட பிளானாக இருக்கணும் நம்புறேன். அண்ட் கிடைச்சிருக்க அந்த பிளாட் லீக் படி பார்க்கும்போது இந்த சீசன் முழுக்கவே ஃப்ரெண்ட் மேன் வெர்சஸ் ஜீஹன் தான் இருக்குமா. ஸோ ஃப்ரெண்ட் மேன் ஆக்சுவலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட அண்ணன். அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த பக்கம் அந்த அண்ணனை கன்ஃபன்ட்ரேட் பண்ணும்போது தக்காளி நானும் ஃபர்ஸ்ட் ஒரு வின்னர் தான்டா, பட் காசை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதனால தான் நானும் இந்த ஸ்குவிட் கேம்குள்ளே வந்து சேர்ந்துட்டேன், எனக்கு இந்த ரஷ் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த அட்ரினலின் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி ஸ்குவிட் கேம் வின்னராக இருந்த ஒருத்தன் தான் இப்போதைக்கு ஃப்ரெண்ட் மேனாக மாறி இருக்கான். மற்றவங்க எல்லாருக்குமே லீடராக மாறி இருக்கான். அதே மாதிரி ஆல்ரெடி வின்னராக இருந்த நம்ம ஜீஹன் தான் இப்போதைக்கு திரும்ப அந்த கேமுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ வின்னர் வெர்சஸ் வின்னருங்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்ச கேம் போகும் போல. அதே மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சாகிற தான் காமிச்சிருந்தாங்க. பட் அவருடைய பாடி கண்டெடுக்கப்படல. ஸோ விச் மீன்ஸ் பாசிபிளி எனக்கு தெரிஞ்ச அந்த போலீஸுமே இந்த கேமுக்குள்ள ரிட்டர்ன் ஆகும். அதனால தான் நீ திரும்ப விளையாட வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கூட அங்கே அண்ணன் கேட்குற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கலாம். இந்த சீசனோட மெயின் வில்லனா பாசிபிளி ஃப்ரெண்ட் மேன் போர்ட்ரே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஜீஹன் வெர்சஸ் ஃப்ரெண்ட் மேன் என்ன மாதிரி நடக்க போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஆல்சோ இந்த பாசிபிள் டைட்டிலுங்கிறதே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் ஸ்குவிட் கேம்ஸுங்கிற மாதிரி டைட்டில் மாற்றப்படலாம். ஸோ ஸ்குவிட் கேமுக்கு பதிலாக ஸ்குவிட் கேம்ஸுங்கிற மாதிரி போகலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம மெயின் கொரியாவில் நடக்கிற அந்த ஸ்குவிட் கேமை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுவே ஆக்சுவலாக வேர்ல்டு வைட்டாக நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா, ஐரிஷ் அண்ட் இங்கிலாந்துன்னு சொல்லி பல இடங்களில் நடந்துட்டு இருக்கும்போது அதை பற்றினா சின்ன டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கொடுக்கப்படலாம் சீசன் 2. இதில் இருந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆஃபை பில்ட் பண்ணலாங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. நாம் தான் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இங்கே இருக்கிறத அழிச்சா எல்லாமே அழிஞ்சிரும்
இருக்குன்னு சொல்லி பாசிபிளி ஜீஹன் நினைக்கும் போது இது தனியாக ஒரு என்டிட்டியாவே மாறிடுச்சுடா. உலக நாடுகள் எல்லாமே புவர் மக்களை, அதாவது ஏழை மக்களை இந்த மாதிரி தான் வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணாலும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி கூட சீசன் 3 முடிக்கப்படலாம். ஸோ சீசன் 3 தான் பாசிபிளி இந்த ஜீஹன் வர்சஸ் கார்பரேட்டாக இருக்கணும்னு நம்புறேன். இந்த சீசனில் ஜஸ்ட் நம்ம ஜீஹன் ஆக்சுவலாக இந்த ஃப்ரெண்ட்மேனை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி தான் கதை நகரணும். அண்ட் பாசிபிள் இந்த போலீஸ் ஆஃபீஸரும் ரிட்டர்ன் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜீஹனை திரும்ப மெயின் கேரக்டராக இருக்கும்போது அவர் செத்துட்டு வராருன்னு நீ போய் கேட்பீங்க. அப்படி இருக்க சான்சஸ் ரொம்ப கம்மி. மெயின் லீடை சாவடிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் எனிதிங் குட் ஹேப்பன், சொல்ல முடியாது. ரன்னிங் ரேஸ் அந்த எண்டூரன்ஸ் ரேஸ் மாதிரி வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த சீசனில் இன்னும் நிறைய புது புது கேம்ஸுமே ஆட் பண்ண தான் போகிறாங்க. ஃபேன் ஃபேவரட் ரெட் லைட் கிரீன் லைட்டும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. போன ஸ்டைலில் வந்து அதே கேம்ஸ் அதை பற்றி ரிப்பீட் ஆக போகிறதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல போன கேம்ஸில். ஸோ அந்த மாதிரி இந்த கேம்லேயுமே ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக செலெக்ஷன் கேமே பாசிபிளி லைக் ஒரு கில்லிங் கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் முன்னாடி நம்ம ஜீஹன் உட்காந்துருக்காரு. அண்ட் அந்த சேல்ஸ்மேன் கையில் கன் இருக்குது. ஸோ போன கேம் என்ன மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அந்த டைல்ஸை, அந்த ப்ளூ ரெட் டைல்ஸ் வந்து ஃப்ளிப் பண்ணுறதானே. பட் இந்த இடத்துல ரஷ்யன் ரூலட் பாசிபிளி விளையாடுவாங்க நம்புறேன். ரஷ்யன் ரூலட்னா அதாவது அந்த கன்னுக்குள்ள புல்லட், ஒரே ஒரு புல்லட் போட்டு யார் சாகுறாங்களோ, அந்த புல்லட் பட்டு யார் சாகுறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க செலக்டட் அப்படிங்கிற மாதிரி கேம் போகலாம். பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு சேல்ஸ்மேன் ரஷ்யன் ரூலட் தான் விளையாட வந்திருக்காரு போல. ஸோ செலெக்ஷனே பாசிபிளி ஒரு டெத் செலெக்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஜீஹனும் அது தைரியமாக விளையாடுற மாதிரி தான் இருக்குது. போன சீசன் எண்டில் நம்ம ஜீஹன் தலையில் வந்து பார்த்தோன்னா அந்த கோழி கலர் வச்சிருப்பாங்க, லைக் ஒரு பிங்க் கலர். ஸ்குவிட் கேம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அந்த சோல்ஜர்ஸோட ரெட் கலர் தான் இங்கே அடிச்சிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் அவர் வந்து ஜெயிஸ்டாரு, ஸ்குவிட் கேம் கண்ட்ரோலே என்கிட்ட வந்துருச்சுடா, நான் ஒரு ஹையர் அஃபிஷியல்ரா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் ரெட் கலர் வச்சுதான் நான் நினச்சேன். பட் அவர் அந்த கேமுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் நானும் சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி பிளாக் கலர்லேயே ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அகெயின் இதுவுமே அந்த டைம் ஜம்ப்புங்கிறத ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி இன்னொரு குட்டி டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம ஜீஹன் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே யாருக்கிட்டே ஃபோன் பேசுகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதில் நான் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன், தக்காளி என்ன நடந்தாலும் உங்களை கொல்லாமல் விட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டைலில் ஒரு சபதத்தை எடுத்து எஸ்கேப் ஆகியிருப்பாரு. ஸோ யாரையோ தேடி அண்ட் யாரையோ போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பாசிபிளி லைக் யாரையோ பழி வாங்குறதுக்காக தான் ஜீஹன் இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆகிறார் போல. அண்ட் பாசிபிளி அந்த ஃபோனில் இருந்தது அந்த ஃப்ரெண்ட் மேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். பட் அந்த ஏர்போர்ட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1 year கேப்பில் தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். இங்கே இருக்க அந்த ஃப்ரெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணும்போது அந்த ஜீஹன் 2-3 வருஷமாக பாசிபிளி ஸ்குவிட் கேமுக்குள்ள எப்படி போகிறதுங்கிற ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்திருப்பார் போலங்க. அவர்கிட்ட என்ன தான் அந்த கார்டு இருந்தாலும், ஃப்ரெண்ட்மெண்ட் கூட டைரக்ட் கனெக்ஷன் இருந்தாலும் அவரால் அந்த கேமுக்குள்ள வர முடியல போல. ஸோ கேமுக்குள்ள வரதுக்கான அந்த வழி தான் அவர் தேடிட்டு இருக்காருன்னு நம்புறேன். பாப்போம் இந்த 3 வருஷம் ஜம்பை என்ன மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்கன்னு. இந்த சீரிஸோட ரைட்டர் அண்ட் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி தான் பாசிபிளி இந்த சீசனோட மெயின் பிளாட்டாக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 1 அந்த மெயின் பிளாட்டுமே ஹியூமனிட்டி தான். செல்ஃபிஷாக இருந்து ஜெயிக்கிறதுக்கு பதிலாக ஃபைனலாக மற்றவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி ஒருத்தவங்க காப்பாற்றிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போன சீசன் வந்து காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த சீசனோட மெயின் பிளாட்டுமே ஹியூமனிட்டி தான் இருக்க போதும். கோவிட் டைமில் இந்த சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரீச் கொடுத்துச்சு. ஸோ அதே அளவுக்கு ரீச் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த சீசன் 2 கிரியேட் பண்ணுறதா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 காத்துட்டு இருக்கீங்க? உங்களை தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்